செய்திகள். மணிக்கு 280 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் அதிவேக ரயில் விரைவில் அறிமுகம் செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் கட்டப்படும் ஏழுமலையான் சுவாமி கோவிலின் அன்னதான கூட்டத்திற்கான பூமி பூஜையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தனது மகன் மிதுனுடன் பங்கேற்றார். 3 ஆண்டு திமுக ஆட்சியில் 1,69,564 வேளாண் மின் இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளது என்று அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார். வயநாடு தொகுதி மக்களவை உறுப்பினராக பிரியங்கா காந்தி அவர்கள் பதவியேற்றுக் கொண்டார். சென்னை பெருங்குடியில் பல்லுயிர் பூங்கா அமைக்கும் திட்டம் வாபஸ் பெறப்பட்டுள்ளது. கனமழையின் காரணமாக நாகையில் உள்ள முகாமில் உள்ளவர்களுக்கு அமைச்சர் நிவாரணம் வழங்கினார். சென்னையில் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட ஈரோடு எம்எல்ஏ EVKS இளங்கோவன் அவர்களிடம் நலம் விசாரித்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். TNPSC குரூப் 4 பதவிக்கான கலந்தாய்வு வருகின்ற ஜனவரி மாதம் நடைபெறும் என்று TNPSC தகவல் தெரிவித்துள்ளது. சென்னையில் இன்று 22 கேரட் ஆவண தங்கத்தின் விலை சவரனுக்கு 120 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 56,720 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 98 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. புதிதாக கட்டப்பட்ட பாம்பன் ரயில் பாலத்தில் கடல் நீர் அரிப்பு பிரச்சனையை தீர்க்க முறையான நடவடிக்கை இல்லை என்று தெற்கு ரயில்வே அதிகாரி ஆய்வறிக்கையை வெளியிட்டுள்ளார். சென்னை புரசைவாக்கம் கங்காதீஸ்வரர் கோவில் குடமுழுக்கு விழாவையொட்டி போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. தமிழகத்தில் IPS அதிகாரிகள் 4 பேர் உட்பட 5 பேரை பணியிட மாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. பிரதமரின் விஸ்வகர்மா திட்டத்தை தமிழ்நாடு அரசு செயல்படுத்தாது என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் மத்திய அரசிற்கு கடிதம் எழுதியுள்ளார். 3,359 சீருடை பணியாளர்களுக்கு பணி நியமன ஆணையை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார். தமிழகத்தில் கடலூர், மயிலாடுதுறை, திருவாரூர், நாகை ஆகிய 4 மாவட்டங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரெட் அலர்ட்டை வானிலை ஆய்வு மையம் வாபஸ் பெற்றுள்ளது. வருகின்ற டிசம்பர் 15ஆம் தேதி அதிமுக பொதுக்குழு கூட்டம் நடைபெறும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவித்துள்ளார். நடிகர் தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா இருவருக்கும் விவாகரத்து வழங்கி சென்னை குடும்ப நல நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. தமிழகத்தில் 4 நாள் அரசுமுறை பயணமாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் நேற்று நீலகிரி மாவட்டம் வந்தடைந்தார். தமிழகத்தில் இன்று காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர் ஆகிய மாவட்டங்கள் மற்றும் புதுவையில் ஒரு சில இடங்களில் கனம் முதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும், சென்னை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், அரியலூர், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. கனமழையின் காரணமாக சென்னை உட்பட 9 துறைமுகங்களில் 3ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. போக்குவரத்து கழகங்களின் இயக்குநராக கார்மேகம் அவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார். நடிகர் தனுஷ் அவர்கள் தொடர்ந்த வழக்கில் நடிகை நயன்தாரா மற்றும் விக்னேஷ் சிவன் ஆகியோர் பதிலளிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. கனமழையின் காரணமாக சதுரகிரி கோவிலுக்கு வருகின்ற டிசம்பர் 1ஆம் தேதி வரை பக்தர்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. கனமழையால் சேதமடைந்த பயிர்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வலியுறுத்தியுள்ளார். திருப்பதி ஏழுமலையான் சுவாமி கோவிலில் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு ஜனவரி 10ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை சொர்க்கவாசல் வழியாக பக்தர்கள் தரிசனம் செய்யலாம் என்று தகவல் வெளியாகியுள்ளது. இயந்திரங்கள் பராமரிப்பு பணியின் காரணமாக மெரினா முதல் கோடம்பாக்கம் வரை சுரங்கப்பணி தற்காலிகமாக நிறுத்தம் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கரூர் மாவட்டத்தில் கடந்த 3 ஆண்டுகளில் 651 ஆதிதிராவிடர் பயனாளிகளுக்கு 7,82,00,000 ரூபாய் மானியம் வழங்கப்பட்டுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாம்பன் புதிய ரயில் பாலத்தில் 75 கிலோமீட்டர் வேகத்தில் ரயிலை இயக்க ரயில்வே பாதுகாப்பு ஆணையம் அனுமதி வழங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கனமழையின் காரணமாக சென்னைக்கு குடிநீர் வழங்கும் ஏரிகளில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. ICSE 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது. அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு பணியாற்றுகிறேன் என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெரிவித்துள்ளார். கனமழை எச்சரிக்கையின் காரணமாக 28, 29 ஆகிய தேதிகளில் விழுப்புரம் மாவட்டத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் நடைபெற இருந்த அரசு நிகழ்ச்சி மற்றும் கள ஆய்வுக் கூட்டம் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கனமழையின் காரணமாக நெய்வேலி NLC சுரங்கங்களில் நிலக்கரி வெட்டும் பணி நிறுத்தம் செய்யப்பட்டுள்ளது. தமிழக அரசிடம் 1,78,00,000 ரூபாய் ஈவுத்தொகைக்கான காசோலையை நிதி அமைச்சரிடம் வழங்கியது ரெப்கோ வங்கி. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.